ஹாய்ங்க. இன்னைக்கு என் அன்பான, பாசமான, நேசமான என்னுடைய கணவர் இப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் உம்முன்னு இருக்கிற என்னை உசுப்பேத்துறதும், கம்முன்னு இருக்கிற என்னை கடுப்பேத்துறது தான் அவரோட வேலையே. இவங்க வீட்டில் இருந்தால் ஏன்டா வீட்டில் இருக்காங்கன்னு கடுப்பாக வருதுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கேள்வியாக கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். காலைல ஆரம்பிப்பாருங்க. ஏம்மா என்னோடய கண்ணாடி எங்கே? ஏம்மா என் பர்ஸ் எங்கே வச்சேன்? கார் கீ எங்கப்பா? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கிச்சனுக்கு வருவார் பாருங்க. எதுக்கு இந்த பிளேட் இங்கே வச்சுருக்க? என் வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்கள் வீட்டிலும் இப்படி தானா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் இருந்தாலும் எனக்கு தொல்லையாக இருக்குது, வீட்டில் இல்லைனாலும் தொல்லையாக இருக்குது. அவர் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது வீட்டில் ஒரே நிசப்தமான அமைதியாக இருக்குது, என்னமோ குறையுதே, போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோனை போட்டு ஏங்க எப்போங்க வருவீங்க அப்படின்னு ஃபோனும் பண்ணி டார்ச்சரும் பண்ணுவேன். நான் மட்டும் அப்படி தானா, இல்லை நீங்களும் அப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு, விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். எதுக்கு தெரியுமா, நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அதனால் அவருக்கு பிடிச்ச, எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு கேக்கு, வாழைப்பழ கேக், பனானா கேக். அதை தான் வந்துட்டு இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். அதை செஞ்சு அவரை இன்றைக்கி பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எனக்காக பிறந்தாயே எனதழகா, சாரி ஃபார் த சிங்கிங். இப்படி ஒரு பாட்டை போட்டு கேக்கை கொடுத்து கிஃப்ட்டையும் கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என் வீட்டுக்காரருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸை போட்டு அப்படியே என் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கேக்கை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. நாம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.